சார் நீங்களா? என்னங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து நீங்களான ஆச்சரியமா கேக்குறீங்க? இல்ல உங்களை காணோம்னு சொன்னாங்க. நான் நேத்தே வந்துட்டேனே. சூர்யா சாருக்கு தெரியுமே, உங்ககிட்ட சொல்லியா? வாட்? சூர்யா சாருக்கு தெரியுமா? முதல்ல நீங்க உள்ள வாங்க மேடம். சரி, வாங்க. ப்ளீஸ் உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அனு, உங்க அப்பா தான் வந்தாச்சுல்ல? அப்புறம் எப்போ ஆபீஸ்க்கு வர போற? அனு, உனக்கு ஆபீஸ்க்கு வர இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட ஜாப நான் செஞ்சுதானே ஆகணும். நீ வராம ஏகப்பட்ட ஜாப்ஸ் பெண்டிங்ல இருக்கு. வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணலானா? உனக்கே தெரியும் நம்ம ஆபீஸ் ரூல்ஸ் படி ஒருத்தர் ரிசைன் பண்ணாம இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு வர முடியாது. அதுக்காக நான் உன்னை ரிசைன் பண்ண சொல்றேன்னு நினைக்காத அனு. நான் நம்மளோட ஆபீஸ் ரூல்ஸ மட்டும்தான் உனக்கு சொன்னேன். சூர்யா சார் கிட்ட இத பத்தி பேசிட்டீங்களா மேடம்? எங்க அனு, அவர்தான் பயங்கர பிஸியா இருக்காரே. ஒரு வாரம் ஆபீஸ்க்கும் வரமாட்டாராம். அவர் வாழ்க்கையில இப்ப நடக்கிற அளவுக்கு கஷ்டங்களும் வருத்தங்களும் நடந்திருக்காது. அதான் யார்கிட்டயும் சொல்லாம ஃபாரின் போயிருக்காரோ என்னமோ. ஃபாரினுக்கா? ஏன் அனு, உன்கிட்ட சார் சொல்லலையா? ஓ சாரி அனு. சூர்யா சார் உன்கிட்ட இப்பெல்லாம் எந்த அப்டேட்டும் பண்றது இல்லல்ல? சார் ஒரு வாரம் ரொம்ப பிஸியா, யாரும் எந்த விஷயமாவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? அனு, ஒரு விபியா சொல்றேன். நீ ஆபீஸ்க்கு வரலனா கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாஸ். உன்னோட இடத்துக்கு இன்னொருத்தரையும் என்னால கொண்டு வர முடியும். பட் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு உன் குடும்பத்துக்கு இந்த சம்பளம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். சோ யூ டோன்ட் வரி. நான் உன்னை வேலையை விட்டெல்லாம் தூக்கிட மாட்டேன். ஒரு நிமிஷம் மேடம். யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்கானு? சூர்யா சாருக்கு தான் மேடம். சூர்யா சாரை ஏன் டிஸ்டர்ப் பண்றானு? அவர் தான் சொல்லிருக்காரு ஒரு வாரம் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. இல்ல மேடம், சூர்யா சார் தான் எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்தாரு. அவர்தான் என்ன தேவநந்தினிக்கு சீஃப் ஆக்குனாரு. அந்த அக்செப்டன்ஸ் லெட்டரை கூட நான் அவர் முன்னாடி வச்சுதான் சைனே பண்ணேன். இப்போ நான் ரிசைன் பண்றதா இல்ல ஜாப கண்டினியூ பண்றதான்னு சூர்யா சார் முடிவு பண்றதா மேம் நியாயம். ஓகே அனு, கோ அஹெட். சொல்லணும். சார், மீரா மேம் வந்திருக்காங்க. மீரா எதுக்கு இங்க வந்தா? சரி, மீரா கிட்ட போன கொடு. மேம், சார் பேசணுமா? ஹலோ. எங்க இருக்க மீரா? சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க? நானா? அப்படியே திரும்பி ஸ்ட்ரைட்டா வா. புரியல சார். Do what I say, மீரா. எஸ் சார். சார் நீங்க ஏன் சார் இங்க இருக்கீங்க? என்னாச்சு சார்? எனக்கு என்னாச்சுங்கிறதுல நான் அப்புறமா சொல்றேன். நீ ஏன் மீரா இங்க வந்த? அனு ஆபீஸ்க்கும் வரல, வேலை ரிசைனும் பண்ணல, ஏகப்பட்ட ஜாப்ஸ் பெண்டிங். அப்புறம் எப்படி சார் அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்றது? தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் தான் நம்ம ஆபீஸ்லயே ஹை ப்ராஃபிட் தர டிபார்ட்மெண்ட். அது ஒழுங்கா ரன் ஆகலனா அத பார்த்துட்டு எப்படி சார் என்னால சும்மா இருக்க முடியும்? அதுக்கு தான் அனு கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். மீரா, நான் உன்கிட்ட சொன்னது அனுவோட வேலையும் நீயே பாருன்னு. நீ என்னடானா நான் சொன்னதையும் மீறி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு மீரா உனக்கு? அனுவை ரிசைன் பண்ண சொல்ல ஒரு விபியா உனக்கு அதிகாரம் இருக்குன்னாலும் ஒரு டிபார்ட்மெண்ட் சீஃப ரிசைன் பண்ண சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ அப்ரூவல் வாங்கணுங்கிறத உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா அனுவை நான் ரிசைன் பண்ணவே சொல்லல, வேலைக்கு வாந்தானே சொன்னேன். ஃபைன் மீரா, அனு வரும்போது அவளே வருவா. யூ மே கோ நவ். தாங்க சார், இப்படி எடுத்து அப்படி போடணும். போட்ட ஒன்னையும் நான் சொல்ற காய் நச்சா நீ வின்னு. Hey, yes.
சூர்யா சார் தண்ணடிக்க போறாருன்னா காலனிக்காரங்களே ஹெல்ப் பண்ண போறாங்க. அப்புறம் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். அனு, சுப்பு இப்ப எங்க போகுதுன்னு தெரியுமா? சூர்யா சார் எப்படி தண்ணி பிடிக்கிறாருன்னு பாக்குறதுக்காக போயிருக்கு. ஓ, பாவமா சூர்யா சார். ஆனா சூர்யா சார் முகத்துல கொஞ்சம் கூட வருத்தமே தெரியலையேடி. அதாம சூர்யா சார் மனசுக்குள்ள கடலை கொந்தளிச்சாலும் வெளியே ஒண்ணுமே காமிச்சுக்க மாட்டாரு. சரி வா, அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளும் போய் பாப்போம். ம். ஏய் இருப்பா, யாரு நீ? யூ ஆஸ்க் மீ? ஆமாப்பா, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆளு பார்க்க புதுசா இருக்க. சிவான, என்ன ஆள் தெரியலையா? நம்ம தர்ஷன், எங்க அண்ணன் பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். தர்ஷனா? ஆள் என்ன இப்படி ஆயிட்டான்? என்ன நல்லா தானே இருக்கான்? நல்லா தான் இருக்கான், இருக்கட்டும். ஆனா காதுல எதையோ மாட்டிக்கிட்டு ஆவுன்னு கத்திக்கிட்டு இருக்கானே, இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம்ல? காலையில கட்டில போட்டுக்கிட்டு எனக்கு பொண்ணு வேணும்னு ஒரு அங்கிள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் விட்டுருவீங்க, என்ன வந்து கேளுங்க. வந்துட்டாரே. ஹாய் அங்கிள். டேய் சும்மாறா. என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு அங்கிள், ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன அங்கிள், தண்ணி பிடிக்கலான்னு வந்தீங்களா? இல்ல, ஒரு குடம் பால் புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். வெரி ஃபன்னி அங்கிள், ரொம்ப காமெடியா பேசுறீங்க. ஐ லைக் யூ. டேய், அவர் உனக்கு அங்கிளா? நீ அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்க. அவர் ஆள் எப்படி இருக்காரு பாத்தியா? No dude, I am just 25 only. Very young. I am youth. இவரும் எங்குதான், நீ ரொம்ப பேசாத. அப்படியா? எங்க அவரை தண்ணி அடிக்க சொல்லுங்க பாப்போம். அவர் அடிக்க தான் போறாரு, நீ அதை பார்க்க தான் போற. நோ 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 நோ, அவருக்கு மட்டும் ஒரு குடம் அடிக்கிறதால என்ன யூஸ்? இங்க இருக்க எல்லாத்துக்கும் அடிச்சுக்க சொல்லுங்க, அப்போ ஒத்துக்கிற அவர் யூத்துன்னு. ஏன், நீ எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்துருவியா? மை காட், எல்லாருக்குமா? என்னால ஒரு குடம் கூட அடிக்க முடியாது. இதெல்லாம் செஞ்சு எனக்கு பழக்கமே கிடையாது. ஐ ஹேட் திஸ் டஃப் ஜாப். ஒரு கடம் கூட அடிக்க முடியாதுன்ற, அப்புறம் எதுக்கு இவ்வளவு வாய் உனக்கு? முதல்ல கிளம்புடா சார். நீங்க வாங்க சார், நான் அடிச்சு தரேன். நோ, நானே பாத்துக்கிறேன். சார், நீங்க முதல்ல வாங்க சார், வந்து அடிச்சிட்டு போங்க. இல்ல, நான் வரிசையிலேயே வந்து பிடிச்சு. பரவாயில்ல, வாங்க சார், வந்து அடிச்சுக்கோங்க. டவல் கொடு. தேங்க்யூ.
Who is the dog out? Who? La 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 la. Smug up. Oh, smug up. Oh, smug up. La 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 la. Smug up. Oh, smug up. Oh, smug up. புஷ்பாமா சாப்பிடலாமா? வாங்க சார், டிஃபன் ரெடியா இருக்கு சார். ஹலோ சார், எங்க வீட்ல இன்னைக்கு வெறும் கம்பு கஞ்சியும் எள்ளு துவையலும் தான். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பிடிச்ச டிஃபன் ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கங்க. சார், உங்களுக்கு இட்லி இருக்கு சார். இட்லி இருக்கு, கம்பு கஞ்சியும் எள்ளு துவையலும். வாவ், இதெல்லாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. கண்டிப்பா அதுதான் எனக்கு வேணும். இந்தாங்க சார். நீங்களும் சாப்பிடலையா? சாரி, நான் சாப்பிடுறேன், பசிக்குது. நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோம். நாங்கெல்லாம் சாப்பாட்டியே சாமியா கும்பிடுவோம். சாமி கும்பிடலையா சார்? நான் அப்பவே சாமி கும்பிட்டாச்சு. புஷ்பாமா, மத்தியானம் லஞ்சுக்கு வரேன். என்ன சமைக்கணும்? உங்க இஷ்டம் தான், என்ன வேணா சமைக்கலாம். ஆனா உடனே சமைக்கணும்லாம் இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீயா சமைங்க. பொம்பளைங்களுக்கு என்ன சார் ஃப்ரீ? துணி துவைக்கணும், காய போடணும், ரேஷனுக்கு போகணும், மார்க்கெட் போகணும். இவ்வளவு வேலை இருக்கா? சரி, ரேஷனுக்கும் மார்க்கெட்டுக்கும் நான் போறேன். நீங்க மத்த வேலையை பாருங்க. கமா நானு. அவசரப்பட்டு சவால் விட்டுட்டோமோன்னு நினைக்கிறியா சுப்பு? இதெல்லாம் சும்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். சீக்கிரமே விட்டா போதுன்னு ஓடுறாரா இல்லையான்னு பாரு. இப்படிதான் நேத்தும் சொன்ன. சரி, நீ சாப்பிடு. அவன் நேத்து நைட்டு வீட்டுக்கே வரல. சரி, ஏதோ பிசினஸ் டென்ஷன் போல இருக்கு, இன்னைக்கு வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சூர்யா எங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலம்மா. சூர்யா சார் நேத்து ஆபீஸ்க்கும் வரல. அப்படியா? அப்போ அண்ணன் எங்க போனாரு? ஒருவேளை ப்ரோயின்லோ அனு வீட்டுக்கு போயிட்டாரோ? மான்சி, சொல்லணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லாத. அனு வீட்டுக்கு எப்படி சூர்யா போவான்? அங்கதான் அவ்வளவு பிரச்சனை இருக்கே. சுப்பு வேற காணாம போயிட்டாரு. இல்லம்மா, சுப்பு சார் திரும்ப வந்துட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பாவம், அனுவும் சூர்யாவும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லம்மா, இப்ப சூர்யா சாரும் அனு வீட்ல தான் இருக்காரு. நான் சொல்லல, நான் கெஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு இப்பவாது புரிஞ்சுக்கோங்க மோமின்லோ. பட் என்ன சொல்ற மீரா? ஆமாமா, சுப்பு சார் ஏதோ சேலஞ்ச் பண்ணாரா. சோ சூர்யா சார் அங்கேயே ஒரு வாரம் தங்க போறாராம். ரியலி மீரா? என்னால நம்பவே முடியல. வாட் அ ட்விஸ்ட்! இந்த ட்விஸ்ட நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா இதுல நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் மேம். இந்த நியூஸ் வெளியில தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லா ஃபிளாஷ் ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனே ப்ராப்ளம் ஆகும். சூர்யா சாரோட மரியாதைக்கும் அது நல்லதில்ல. அம்மா, இந்த விஷயத்துக்கு உங்களால மட்டும்தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அதனால தான் நான் இங்க வந்தேன். நீங்க ப்ளீஸ்மா எப்படியாவது சூர்யா சார் கிட்ட பேசுங்க. நீங்க அவரை கையோட கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். மீரா, நீ இவ்ளோ தூரம் அவனை பத்தி வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்பவே சூர்யாவை பார்த்தாகணும். சந்திரா, மான்சி, நீங்களும் என் கூட வாங்க.
நாம உடனே அனு வீட்டுக்கு Okay. போகலாம். ஓகே. சார் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாருன்னு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவர் ஒரு கற்பனை உலகத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்தார். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். யதார்த்தம் இப்போ கண்ணு முன்னால் வந்து நிற்குது பாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்க தானே போகிறேன். ஏன் அப்படி சொல்ற சுப்பு? அப்படி கேளு. இப்போ நம்ம பொண்ணு இந்த மாதிரி வேற ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தா உன்னோட என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதே தான் இப்போது சூர்யா சாருக்கும். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இங்கே வந்து இருக்கிறத பார்த்தா அவர் அம்மா, தம்பி, அண்ணி இவனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? டக்குன்னு பேக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட மாட்டாங்க. இதுக்கு தான் தலையாக அடிச்சுக்கிட்டேன். கேட்டிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. சூப்பர் சூர்யா. எங்க நீ மனசொடிஞ்சி எல்லாத்துல இருந்தும் மொத்தமா விலகிடுவியோன்னு நினைச்சேன். நீ அப்படி செய்யல. இப்பதான் என்னுடைய பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருக்கு. வெரி குட். இப்படி அவனை பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பதவி, புகழ், பணம்னு நாட்டுக்கு நாடு ஃப்ளைட்ல சுத்திட்டு இருந்தான். இன்னைக்குதான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக சாதாரண கட்டில்ல இப்படி வெட்ட வெளியில வாழ்ந்துட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய விஷயம். நான் இப்ப வந்து என் சூர்யாவை இப்படி பார்க்கணுங்கிறதுக்காகவே நீ என் வீட்டுக்கு நேர்ல வந்து சொன்ன பாத்தியா? உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் ஓகேம்மா. நான் என் கடமை தான் செஞ்சேன். சுப்பு, நீங்க காணாம போனப்போ உங்க வீட்ல எவ்வளவு வருத்தப்பட்டாங்களோ அதே அளவுக்கு சூர்யாவும் வருத்தப்பட்டான். அவன் பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. நீங்க திரும்பி வந்த பிறகு இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும்னு யாருமே நினைக்கல. எல்லாமே நல்லதுக்காகதான். சூர்யாவோட வெளித்தோற்றத்தை வச்சு அவனை 45 வயசு ஆளா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவனுக்குள்ள இன்னும் 25 வயசு பையன் அப்படியே இருக்கான். அதையும் நீங்க கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. சூர்யா, நீ எப்பவும் போல இரு. உன்னை எதுக்காகவும் மாத்திக்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவன்னு எனக்கு நல்லா தெரியும். வரேன்பா. சரிம்மா. ப்ரோயின்லோ, பெஸ்ட் ஆஃப் லக். டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்ல அப்டேட் அனுப்பிட்டே இருங்க. ஆக்சுவலி ஐம் சோ thrilled. இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏய், விட்டா நீ இங்கே ஸ்டே பண்ணிடுவ போல. குட் ஐடியா சந்திரா. நாம 2 பேரும் இங்கே ஸ்டே பண்ணிடலாமா? வாட் யூ சே? மான்சி, இந்த டாஸ்க் அண்ணனுக்கு மட்டும்தான். அவரே முடிச்சிட்டு வரட்டும். நாம போலாம். இது டாஸ்க் இல்ல சந்திரா, லைஃப், வாழ்க்கை. கரெக்டா சொல்லிட்டீங்க அண்ணி. சந்திரா, அண்ணி, அம்மா உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்க நீங்க எல்லாம் இங்க ஏன் இப்படி கஷ்டப்படுற, உடனே கிளம்புன்னு சொல்லிடுவீங்களான்னு நினைச்சேன். ஆனா நீங்க என் மனசுக்கு தர இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே எனக்கு பெரிய பூஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருன்னு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க அப்பாவை பாத்துக்க. அப்படியே சூர்யாவின் தான். சரி வரேன். சரிம்மா. வரேம்மா. வாங்கம்மா. பாய் ப்ரோ இன்லோ. பாய் அனு. பாய் மேம். வரேன். பாய். வரேன். ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆள் பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களே, என்னாச்சு? நேத்துல இருந்து முதுகு வலி, அதான் அப்படியே கொஞ்சம் அசந்துட்டேன். நீங்க இருங்க சார், 5 நிமிஷத்துல சமைச்சு கொடுத்துடுறேன். நோ, இவ்வளவு வலியோட நீங்க எப்படி சமைப்பீங்க? ஒரு சேஞ்சுக்கு
நானே இன்னைக்கு சமைக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, நீங்க ஏன் சார் சமைக்கணும்? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் இருக்கேன், அனு இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம், இருங்க சார். இல்ல இல்ல, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். சுப்பு சார் சொல்லிருக்காருல, இந்த ஒரு வாரத்துக்கு நானும் இந்த வீட்ல ஒருத்தங்க. மறந்துட்டீங்களா? சோ இந்த வீட்ல எந்த வேலை செய்யவும் எனக்கு உரிமை இருக்கு. புஷு, உன் கைராசியே கைராசி. சாதாரண சாம்பார் பொரியல், அதுவே எப்படி இருக்குது பாரு. என்ன வாசனை, என்ன டேஸ்ட். இதனாலதான் சில சமயம் எனக்கு உன் மேல கோவம் வரும்போது கூட கோவப்படாம நான் இருக்கிறதுக்கு காரணம் நீ இந்த மாதிரி சமைச்சு போடுறதாலதான். இந்த மாதிரி சமைச்சு போடுற பொண்டாட்டி கிடைச்சா எந்த புருஷன் தான் சந்தோஷப்படாம இருக்க மாட்டான். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் புஷ்பா. இந்த மாதிரி உட்கார்ந்து ரசிச்சு சாப்பிடுறதுக்கு தலையில எழுதி வச்சிருக்கணும். என் தலையில எழுதிருக்கு, நான் அதை அனுபவிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா உன் கை பக்குவத்துக்கு நான் உன் கைக்கு ஒரு தங்க காப்பு தான் பண்ணி போடணும். நீ சூர்யா சார் கைக்கு தான் தங்க காப்பு போடணும். ஏன்னா இன்னைக்கு சமையல் சூர்யா சார் செஞ்சது. என்ன இவ்ளோ அதிர்ச்சி? சிவமா, இதுல ஆயின்மெண்ட்டும் மாத்திரையும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போன் பண்ணி கேட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். தைரியமா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு மாத்திரை போட்டாலே சரியாயிடும். சரியாகலன்னா நம்ம நாளைக்கே டாக்டர் போய் பார்க்கலாம். நானே உங்களை கூட்டிட்டு போறேன். முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிட்டு ஆயின்மெண்ட் தேய்ச்சிட்டு சூர்யா சார் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்கு நாம சூர்யா சார் கிட்ட பழக ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்காரு. ஓ, பிளவுஸா? என்ன எழுதியிருக்கான்னு பாப்போம். ஓ, நைட் மீட் பண்ண போறீங்களா? எப்படி உங்களை அசிங்கப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டீங்க. இதையே பெருசாக்கி உங்களை எப்படி அசிங்கப்படுத்த போறேன்னு மட்டும் பாருங்க. ஆ, 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 ஆ. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கின அப்புறம் மொட்டை மாடிக்கு வாங்க, மீட் பண்ணலாம். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார்.
காக்காயினும் மொட்டை மாடிக்கு போயாச்சு. அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏன் அனு லேட்டு? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? வர வேண்டாமா சார்? உங்களுக்கு என்ன, நீங்க தனியால வந்துட்டீங்க. எனக்கு அப்படியா? எங்க அம்மா அப்பா சித்தி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தானே வர முடியும். அனு, உன்னை இப்படி உங்க வீட்டு மொட்டை மாடியில பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ அனு. நீ சொல்ல மாட்டியா அனு? நான் எப்பவோ சொல்லிட்டேன், நீங்க தான் லேட்டு. அதெல்லாம் இனிமே சரியாயிடும். ஒருவேளை சரியாகலன்னா? ஏய், போய் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்ப சத்தம் போட்டா சரியா இருக்கும். டேய் சுப்பு, நீயே வந்து உன் மகளோட லட்சணத்தை உன் கண்ணாலேயே பாரு. உன் பொண்ணும் சூரியமும் அடிக்கிற கூத்த பார்த்து இந்த மொத்த காலனியும் உன் முகத்துல காரி துப்பணும். அது தாண்டா என்னோட ஆசை. ஐயோ, திருட திருட திருட! எல்லாரும் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. திருட, யாராவது வாங்கல, கையும் களவுமா திருடனை பிடிக்கலாம். திருடனா? யார சொல்ற அந்த ரகுபதி? சார், அந்த ரகுபதி அங்கிள் தான் வேணும்னே பண்றாரு சார். பரவாயில்ல அனு, சமாளிக்கலாம். நீ பயப்படாத. நீங்க ஒளிஞ்சுக்கோ, நான் கீழே போய் சமாளிக்கிறேன். எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வா. வாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ, திருட வந்திருக்காங்க. வாங்க வாங்க. என்னங்க, இங்க திருட இருக்கா? சீக்கிரம் வாங்க. டேய், திருடனா இருந்தாலும் நம்ம அடிக்க கூடாதுடா. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பிடிச்சு கொடுத்துருவோம். நிறுத்துடா, நிறுத்து. அண்ணே, என்ன இந்த நேரத்துல நீ என்ன இப்படி சுத்திட்டு இருக்க? ஐயோ, நான் ஏன் ரஜினி துணியை திருட போறேன்? எல்லாம் என் நேரம். என்ன ரகுபதி நீங்க உங்க காலனிக்காரங்க துணியே திருடுற அளவுக்கு இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே உங்களை பார்த்தா வெக்கமா இருக்கு மாமா. அசிங்கமா இல்ல உனக்கு? ஆள் தான் வளர்ந்துருக்க. மீரா, வாட் இஸ் திஸ்? சூர்யா சார் வரலன்னு சொன்னீங்க, ஏன்னு சொன்னீங்களா? ஏன் எங்க கிட்ட மறைக்கிறீங்க? பாருங்க இந்த நியூஸ. சோசியல் மீடியால இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சூர்யா சார் எப்படி? சூர்யா சார் ஒரு சேரியில தங்கியிருக்காருங்கிற நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு மீரா. இது நமக்கு தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகும். சூர்யா சார் ஏன் இப்படி பண்றாரு? என்கிட்ட கேட்டா நான் என்ன சார் சொல்றது? வேணும்னா நீங்களே போய் சூர்யா சார் கிட்ட பேசி பாருங்க. நீங்க பேசினா கண்டிப்பா சூர்யா சார் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் மீரா, கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அபிஷியலா நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்த நேரத்துல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? எஸ் எஸ், யூ ஆர் வெரி கரெக்ட். உடனே சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னா என்ன? ஏன்னா தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ்க்கு நூல் சப்ளை பண்றவங்க இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. புது ஆளை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்காக சம் சாம்பிள்ஸ் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பார்த்து சூர்யா சார் தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது விஷயமா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சூர்யா சார் இங்க வர சொல்றது சரியா வருமான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நீங்க 2 பேரும் அங்க போய் பேசுறது பெட்டர்னு தோணுது. சரி, நாமளே அங்க போய் பேசி பார்க்கலாம். சார் உடனே அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வர்றது நல்லது. நீங்களும் வாங்க போலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. Sorry bro. How are you bro? How is the English class going on? போச்சே ஆஞ்சிங். I cannot understand bro. எனக்கு சைனீஸும் தெரியும். மன்னிச்சிருங்க bro.
நம்ம தமிழ்லயே பேசுவோம். இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அத விடுங்க ப்ரோ. நேத்து நைட்டு உங்களால ஏன் திருடனை பிடிக்க முடிஞ்சு தெரியுமா? நேத்து திருடன் வந்து இவருக்கு 55 வயசாச்சு, போட முடியல. என்ன மாதிரி ஒரு யங் சாப் வந்திருந்தா உங்களால பிடிச்சிருக்க முடியுமா? யோசிங்க ப்ரோ, யோசிங்க. அந்த திருடனே அவன் தான்டா, கடைசியில என்னைய திருடனாக்கிட்டீங்களா? என்ன போறீங்க ப்ரோ? பதில் சொல்லுங்க ப்ரோ. என்ன மாதிரி ஒரு யங் சாப்ப உங்களால பிடிக்க முடியுமா ப்ரோ? வாடா ஓடி பார்க்கலாம் வா. என்ன டக்கு ஒத்துக்கிட்டாரு? நிஜமாவா ப்ரோ? என்ன பயப்படுறீங்க? வாடா ஓடி பார்க்கலாம். ரன்னிங் ரேஸா? நானும் வரேன் சார். இவன் வேறயா? ஓகே ப்ரோ, ஐ அம் ரெடி ப்ரோ. நல்லா யோசிச்சுக்கோங்க ப்ரோ. டேய் நீ தான் யோசிக்கணும், நான் இல்ல. வா இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். வாடா. அப்பா நீ வந்து 1 2 3 சொல்லுப்பா. டேய் 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 லூசு பைய மாவனா, எனக்கு வேற வேலை இல்ல. அப்பா சும்மா சொல்லுப்பா, நீ வெட்டியா தானே இருக்க. டேய் இதுக்கு எதுக்குடா ஓட்டப்பந்தயம் எல்லாம்? எப்படியும் தர்ஷன் தான் ஜெயிப்பான். தேங்க் யூ அங்கிள். டேய் சூர்யா சாரால ஓட முடியாது, உனக்கு ஓடவே வராது, அப்புறம் என்ன? அப்பா எதுக்கும் ஒரு தடவை சொல்லுப்பா. 1 2 3 சொல்லு. சரிடா உனக்காக சொல்றேன். 1 2 3. ஏன்டா இவ்வளவு மூச்சு வாங்குது? யூத்துன்னு என்னவோ சொன்னீங்க. வயசுல மட்டும்தான் சார் நான் யூத்து. முடியல சார், முடியல. நான் உங்கள்கிட்ட அப்புறமே பேசுறேன். டேய் அறிவுல உங்களுக்கெல்லாம் அவன் படகு சிவனின் தானே இருந்தான். அவனை வம்பிழுத்து ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிட்டு ரேஸுக்கு வாங்க சார், ரேஸுக்கு வாங்க சார் நீங்க. அப்புறம் அவனை யூத் இல்லன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க 2 பேரும் தாண்டா யூத் இல்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க தான் யூத்துங்கிறீங்க. வெக்கமல்ல உங்களுக்கு? இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. என்ன சுப்பு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பொய் சொல்லாத சுப்பு, உன் முகரைய பார்த்தா எனக்கு தெரியாதா? குண்டு புஷ்பா உங்ககிட்ட மறைக்க முடியுமா? அது நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தானா, அங்க சூர்யா சாரை பார்க்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படின்னா முன்னொரு தடவை நம்ம கடையில தேவநந்தினி சாரியை பத்தி சர்வே எடுக்க வந்தாங்களே அவங்க. சொல்லு. அவங்க அந்த தேவநந்தினி சேலைக்கு எந்த நூலை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்ன பார்த்தவன, சுப்பு சார் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, இதுல எந்த நூல் தேவநந்தினி சாரீஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு கேட்டாங்க. நான் தான் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதான். ஓ, அதுக்குதான் முகத்துல இப்படி பிரகாசமா பல்ப் எரியுதா? ஆனா சுப்பு, நீ இல்லனாலும் சூர்யா சாரே அதை செலக்ட் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஏய் மண்டு மண்டு, உன் மரமண்டைக்கு ஏதாவது நான் சொல்றது ஏறுதா? சூர்யா சார் ஆக்சுவலா தப்பான நூலை செலக்ட் பண்ணாரு. நான் தான் இந்த நூலு தப்பு, இது வேண்டான்னு சொல்லி நல்ல நூலா செலக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டு வந்தேன். அத புரிஞ்சுக்க. ஓ, உன் திறமையை சொல்லணுமா சுப்பு? அது சூர்யா சார சொல்லி ஒன்னும் குத்தல்லம்மா. அவரு ஏசி ரூம்லயே வாழறவரு. அவருக்கு இந்த நூலை பத்தி என்ன தெரியும்? ஊர் ஊரா அலைஞ்சி திரிஞ்சு ஒரு அனுபவத்துல படிச்சு தெரிஞ்சுக்கினா தான் நூலை பத்தின தன்மை தரம் எல்லாம் தெரியும். நாம அது மாதிரி போய் கஷ்டப்பட்டு வந்தவங்களா, நமக்கு அதை பத்தி தெரியுது. அதனால நம்மளால கரெக்டா சொல்ல முடியுது. அவரை குற்றம் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நீ சொன்ன சரியாதான் இருக்கு சுப்பு. அனு வா, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சூர்யா, என்ன தியாகம் பண்ணியா? எது? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சூர்யா. ஏன் உனக்கு எந்த நூல் நல்ல நூல்னு தெரியாதா? சொல்றா, ஏன் அமைதியா இருக்க? சின்ன வயசுல இந்த பிசினஸ்குள்ள நீ வந்தப்போ இந்த பிசினஸை பத்தி A to Z தெரிஞ்சுக்கணும்னு நீ இந்தியா முழுக்க அலைஞ்சது மறந்து போச்சா உனக்கு? ஒவ்வொரு கிராமமா போய் எந்த நூல் நல்ல நூல்னு
எந்த நூல் எந்த சேலைக்கு நல்லா இருக்கும்னு நீ எவ்வளவோ யோசிச்சிருப்ப. நீ எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்ப. இன்னைக்கு ஏன்டா ஒரு தப்பான நூலை செலக்ட் பண்ண? வேணுனே தான் பங்கஜ். அதான் ஏன்னு கேக்குறேன். நான் பேசிட்டு இருக்கும்போது சுப்பு சார் போறத பார்த்தேன். நான் இங்க வந்ததுல இருந்தே சுப்பு சார் ஈகோ காயப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சரி, நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க. போடா. அனு, இப்படிப்பட்ட நல்லவரை சுப்பு இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்குதேடி. அப்பாவும் நல்லவர் தாமா, 2 பேருமே நல்லவங்க. அதனால சீக்கிரமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு தாமா ஆகணும். அப்படி ஒருவேளை புரிஞ்சுக்கலனா சொல்றே, ஒருவேளை புரிஞ்சுக்கலனா அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழிதாமா. அப்படி என்னையா சரக்கு அடிக்கணும்னு வெறி? அப்படி என்ன இருக்கு இந்த கருமத்துல? இதனால உங்க உடம்புக்கு எவ்வளவு கெடுதின்னு தெரியுமா உங்களுக்குலாம்? சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இதுக்கே போனா உங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யாரையா காப்பாத்துவாங்க? குடிக்காம இருந்து பாருங்க, அப்பதான் வாழ்க்கையோட உண்மையான சுகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன ரகுபதி, எல்லாரும் இப்படி குடிக்கிறாங்க? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்றது இல்லையா? அது சரி, நீங்களே நிறைய குடிப்பீங்களாமே, அவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் குடிச்சு அவங்களையும் குடிக்க வச்சு தயவு செஞ்சு நல்லா இருக்கிற இந்த காலனிய நாசமாக்கிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்களால மத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, கெட்டது செய்யாதீங்க. அவங்க குடும்பங்களை சீரழிச்சிடாதீங்க. சுப்பு சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எவனும் துப்பிட்டு போறான். காலனி உங்களுக்கு செட் ஆயிடுச்சா சார்? அனு, உங்க வீட்டுக்கு போனேன், அம்மா இல்ல போல. ஆமாக்கா, அம்மா இப்பதான் கடைக்கு போனாங்க. என்ன விஷயம்க்கா? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால எதுவும் சமைக்கல. உங்க வீட்ல ஏதாவது குழம்பு இருந்ததுன்னா வாங்கலான்னு தான் போனேன். சரி, நான் வசந்தா வீட்லயே போய் வாங்கிக்கிறேன். அக்கா, ஒரு நிமிஷம். நீங்க சொல்லும் போது தான் தோணுது, வாரத்துல 1 நாளோ 2 நாளோ எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல? ஷேர் பண்ணினா நீ ஆபீஸ்ல எப்படி சாப்பிடுவானோ சாப்பாடு கொண்டு வந்து நீ மட்டும் தனியாவே சாப்பிடுவியா? அது எப்படி சார் முடியும்? ஆபீஸ்ல என் கூட தீனா, ஸ்வப்னா எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் கொண்டு வருவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதேதான், அதையே எங்கேயும் பண்ணக்கூடாது? எஸ், இன்னைக்கே பண்றோம். நீங்க வீட்ல என்ன சமைச்சிருக்கீங்க? நான் சோறு மட்டும் தான் சார் வடிச்சிருக்கேன். ஓகே, நீங்க அதை கொண்டு வாங்க. அனு, நீயும் உங்க வீட்டுக்கு போய் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வா. அதே மாதிரி எல்லார் வீட்லயும் சொல்லிடு, எல்லாரும் கொண்டு வரட்டும். இங்க வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சூப்பர் ஐடியா சார். இப்பவே எல்லாரையும் கொண்டு வர சொல்லிடுறேன். எனக்கும் இப்படி எல்லாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா தான் சார் இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசிச்சேன். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நம்ம காலனி நம்ம வீடு மாதிரி. போங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. சுப்பு, வா வந்து சாப்பிடு வா. வேணாம் வேணாம், நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். சுப்பு, வீட்ல ஒண்ணுமே இல்ல, எல்லாம் இங்கதான் இருக்கு. எல்லாரும் இங்கதான் சாப்பிடுறாங்க. நீ சாப்பிடு சுப்பு. என்ன சுப்பு பாக்குறீங்க? சும்மா சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடு சுப்பு.
எல்லாரும் சாப்பிட்டாச்சுல்ல? ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கல்ல? ஃப்ரெஷ்ஷா தான் சார் இருக்கும். சார் பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். அடுத்த நாள் சார் சாப்பிடணும் ஐஸ்கிரீம். எல்லாரும் நல்லா கவனிங்க. நாம இப்ப இந்த காலனியை சுத்தம் பண்ண போறோம். ஹிப் ஹிப் ஹூரே! சார் சாப்பாடுல யாரோ விஷ வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். லைட்டா மயக்க மாதிரி வருது சார். சார் இப்பதான் சார் ஞாபகம் வருது. அன்னைக்கு பிரைஸ் கொடுக்க வந்தாரு கவுன்சிலரு. அவர் காலனிக்காக 50,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. அது அப்படியே தான் சார் இருக்கு. காலனியை நாங்க கிளீன் பண்றதுக்கு நேரமே அமையல சார். இதுதான் தப்பு. காலனிய யாராவது ஒரு ஆள் தான் சுத்தப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. நம்ம காலனிய நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சுத்தப்படுத்தணும். என்னது எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ண போறோமா? ப்ரோ என்னால சாப்பிட மட்டும் தான் ப்ரோ முடியும். க்ளீன் பண்ணலாம் முடியாது. நீ தான் யூத் ஆச்சே, இருடா. சார் 1 மணிக்கு சீரியல் போடுவாங்க, அதை மட்டும் பார்த்துட்டு வந்து க்ளீன் பண்ணட்டுமா சார்? கிளீனிங்னு சொன்னதும் ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஓடுறீங்களே. யாரும் போக கூடாது. நல்ல சந்தோஷமா சாப்பிட்டீங்களா? அதே மாதிரி சந்தோஷமா க்ளீன் பண்ணுங்க. எடுங்க எடுங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு விளக்கமாறு குப்பை கூட எல்லாம் எடுங்க. அனு, ஏண்டி உன் ஆள் இப்படி பாடா படுத்துறாரு? சாப்பிட்டு வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணாம இதெல்லாம் தேவையாடி? சூர்யா சார் இப்படி எல்லாம் ரோட்டை பெருக்க சொல்லுவாரு நான் நினைக்கவே இல்ல. அனு, எல்லாரும் பெருக்குங்க சீக்கிரம். அப்ப நீ? நான் தான் சூப்பர்வைசர். உங்க எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண போறேன். நான் பெருக்க தேவையில்ல. நோ நோ, இங்க யாரும் சூப்பர்வைசர் கிடையாது. எல்லாரும் வேலை செய்யணும். அனு, நீயும் தான் வேலை செய்யணும். ஒருத்தர் பெருக்குங்க, ஒருத்தர் ஒட்டடை அடிங்க, ஒருத்தர் குப்பையெல்லாம் அள்ளுங்க. கமான் கமான் குயிக். சரிங்க சார். சரிங்க சார். நீங்களாம் பிஸியா இருக்கீங்க போல, நான் அப்புறமா வரேன். ஏய், எங்க போற? சார் ஆபீஸ்ல ஒரு ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கவர்ல போட்டு அதை கொண்டு போய் கார்பரேஷன் குப்பை தொட்டில போட்டு வர. அது உன் வேலை. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டது இவ்வளவு பெரிய தப்பாடி? எதுக்குடி சூர்யா சார் இப்படி கொடுமைப்படுத்துறாரு? நானும் தானே வேலை செய்ய போறேன். என்கிட்ட கேட்டா சூர்யா சார் கிட்ட போய் கேளு. தின்னீங்களா? போய் பெருக்குங்க. இந்தா புடி. கொலை. சார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த காலனி ரொம்ப மாறி போச்சுங்க சார். முன்ன விட நாங்கெல்லாம் ரொம்ப ஒத்துமையா இருக்கிற மாதிரி தோணுதுங்க சார். ரொம்ப நன்றி சார். ச்சே, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நம்ம காலனி இது, நாம செய்யலனா எப்படி? சூர்யா சாருக்கும் சுப்பு சாருக்கும் தானே பிரச்சனை. அதுல நீங்க நடுவுல தலையிடுறீங்க என்ன? அப்படிதான் தலையிடுவேன். சூர்யா சாருக்கும் சுப்புவுக்கும் பிரச்சனைனா எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். எப்ப ரோட்டுக்கு வந்துட்டாங்களோ அப்ப அதுல தலையிடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏன் எனக்கு கூட உரிமை இருக்கு. என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. கரெக்ட் அங்கிள், கரெக்ட். பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த சூர்யா மட்டும் இந்த கல்ல தூக்கி காட்டட்டும், அப்ப சொல்றேன்யா அவரு யூத்துன்னு. அப்புறம் ஒத்துக்கிறேன்யா அவருதான் மாப்பிள்ளன்னு. அப்ப நீ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா என்னப்பா? அணுவுக்கு அவரை பிடிச்சிருக்கு, சூர்யா சாருக்கு அணுவை பிடிச்சிருக்கு. இதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? கோழி கூவியா பொழுது விடிய போது. ஒண்ணு விட்டானு வைய. தெரியாம தான் கேக்குறேன், நீ எதுக்கு இவ்வளவு சவுண்ட் கொடுக்குற? ஒண்ணு பண்ணு, அந்த சூர்யாவை ஒத்துக்க சொல்லு. என்னால இந்த கல்ல தூக்க முடியல, ஆனா எனக்கு அணு வேணும்னு கெஞ்சி கேட்க சொல்லு. அப்ப நான் இதுல இருந்து விலை கேட்கிறேன். சொல்லுவாரா உங்க சூர்யா சாரு? உங்க தகுதி என்ன, அவர் தகுதி என்ன, கொஞ்சம் பார்த்து பேசுங்க ரகுபதி. யோ, அப்ப இந்த கல்ல தூக்கி காட்ட சொல்லியா? இதெல்லாம் எத்தனை சினிமால பாத்துருக்கோம். இப்ப அவங்கள வந்து அதை தூக்கு இதை தூக்குன்னுட்டு. இதெல்லாம் சினிமால தானே பாத்திருக்க, நேர்ல பார்த்தது இல்லல. நான் பாத்திருக்கேன். சின்ன வயசுல இதே மாதிரி மாப்பிள்ளை கல்லு ஊருக்கு ஒண்ணு இருக்கும். அத தூக்குனா தான் அன்னைக்கெல்லாம் கல்யாணமே நடக்கும். அப்ப அப்படின்னா நீ இந்த மாதிரி கல்ல தூக்கி தான் கல்யாணம் பண்ணியாப்பா?
அன்னைக்கு தேவநந்தினி சேலையோட நூல் வாங்கினத பத்தி சொன்னியே. சூர்யா சாருக்கு சரியான நூல் கண்டுபிடிக்க தெரியல, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு. அது கூட சூர்யா சார் உனக்காக விட்டு கொடுத்ததுதான் சுப்பு. ஆமா சுப்பு, அவருக்கு எது நல்ல நூலுன்னு நல்லா தெரியும். அவர் உனக்காக தான் அப்படி சொன்னாரு. அது கூட அவர் தற்செயலா பங்கஜம் கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். நான் கேட்டது கூட அவருக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படியெல்லாம் செஞ்சாருன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு சுப்பு. எந்த வகையிலயும் நீ அவர்கிட்ட தோத்துற கூடாதுன்னு தான் சூர்யா சார் மனசார நினைக்கிறாரு சுப்பு. அடுத்தவங்களுக்காக இவ்ளோ தூரம் யோசிக்கிற அவரை நாமளும் மதிக்கணும் சுப்பு. நிஜமாவே உனக்கு என்னதான் பிரச்சனை சுப்பு? சூர்யா சாருக்கும் அணுக்கும் உள்ள வயசு வித்தியாசமா? வயசு வித்தியாசம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல சுப்பு. அவர் இன்னும் தான் சின்ன பையன்னு ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டு தானே இருக்காரு. அதுவுமா உனக்கு புரியல? எஸ் சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். மீரா, வாட் இஸ் திஸ்? 25,000 சேலைங்க டிஸ்பேச் ஆகவே இல்லையாமே. ஆர்டர் கொடுத்த பார்ட்டி என்ன புடிச்சு கத்துறான்? சாரி சார், ஏதோ கம்யூனிகேஷன் இஷ்யூ. நான் என்னன்னு பாத்துறேன் சார். இனிமே நீங்க பாக்குறது இருக்கட்டும். எப்படி இந்த தப்பு நடந்துச்சு? 25,000 சேலைங்கன்னா ஆர்டர் வேல்யூ எத்தனை கோடின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க தானே இந்த கம்பெனியோட விபி, நீங்க தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். பட் இந்த ஜாப் அனுவோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார். இப்ப அனுவும் இல்ல, சூர்யா சாரும் இல்ல. இத பத்தி நாங்க உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? சார் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து 10 நாள் ஆச்சு. அப்போ ஆபீஸ்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் மீரா. இப்பவே சாரை நாங்க பாத்தே ஆகணும். நீங்களும் வாங்க. இப்பவே நான் ஆர்டர் தந்த பார்ட்டிய காலனிக்கு வர சொல்றேன். அங்க வச்சே பேசிக்கலாம். சார், இவ்ளோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம அங்க போகணுமா சார்? இது உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், எங்களுக்கு இல்ல. இது இல்லனாலும் இன்னொரு விஷயமா சூர்யா சாரை நாங்க மீட் பண்றதா தான் இருந்தோம். நீங்க வரலனா இட்ஸ் ஓகே மீரா. நாங்க இத டீல் நோ 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 நோ, நானும் வரேன் சார். போலாம் போலாம்.